ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் இந்திரா பேசுகிறேன். சில விஷயங்களை நம்ம நினைவில் வச்சுக்கிட்டோன்னா நம்ம வாழ்க்கையை நாம் சுதந்திரமாக சந்தோஷமாக வாழலாம். ஒன்று, நம்மளை பற்றி யாராவது ஏதாவது கமெண்ட் கொடுக்குறாங்க நம்ம செய்கிற செயலை பற்றியோ, இல்லை நம்ம வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றியோ அப்படின்னா, அதுக்கு உடனே அப்படியே எதிராக சட்டுன்னு பேசணும் அப்படின்னு இல்லை. தேவை அப்படின்னா அதுக்கு நம்ம பதில் தரலாம், ரெஸ்பாண்ட் பண்ணலாம், ரியாக்ட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. அப்படி இல்லை, பதில் தர தேவையில்லை அப்படின்னா நம்ம காமாக இருந்துக்கலாம், அமைதியாகவே போயிடலாம். எல்லாருக்கும் நல்லவங்களாக நம்ம இருக்கிறதுக்கு வரலை. ஓகே, நல்லவங்களாக தெரியணுன்ற அவசியமும் இல்லை. அவங்களும் நம்மளுக்கு நல்லவங்களாக இருக்கணும் தெரியணுன்ற அவசியம் இல்லை. ரெண்டாவது விஷயம் எல்லாருமே அவங்கவுங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்க. ஒருத்தருக்கும் ஒரு கொஸ்டின் பேப்பர்ன்ற மாதிரி அவங்கவுங்க லைஃப்பில் நடக்கிற விஷயங்கள் எல்லாமே தனியாக இருக்கும். இன்னொருத்தர் அதை பார்த்து கமெண்ட் அடிக்கிறதோ இல்லை காப்பி அடிக்கிறதோ ஒர்க் அவுட் ஆக போகிறதே இல்லை. ஸோ நம்ம லைஃப்பை நம்மளை மாதிரியே வாழலாம். இன்னொருத்தர் மாதிரி வாழ்கிறதுக்கு ட்ரை பண்ண வேண்டாம். அதே மாதிரி நம்மளை மாதிரி நம்ம பிள்ளைங்க வாழணும் அப்படின்னு கூட நம்ம எதிர்பார்க்கவும் வேண்டாம். அப்புறம் எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் சிரிங்க. கண்ணாடி பார்த்து சிரிங்க, உங்களை பார்த்து நீங்கள் சிரிங்க. ஏன்னா எப்போயுமே நீங்கள் ஸ்மைல் பண்ண ஆரம்பிச்சிங்க ஒருத்தரை பார்த்துன்னா அவங்க முகத்தில் ஒரு ஸ்மைல் வரும். ஸோ எப்படியுமே அது ஒரு தொற்று மாதிரி. ஒருத்தர் சிரிச்சாருன்னா அதை பார்த்து அடுத்தடுத்த ஆட்களுக்கு பரவிக்கிட்டே இருக்கும். அது நல்ல விதமான தொற்று தான். அண்ட் அதே மாதிரி நம்ம என்ன செய்கிறோமோ அதற்கு உண்டான பலன் கிடைக்கும். நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ, ஒரு செயலை செய்கிறதுக்கு என்ன எஃபர்ட்டை நீங்கள் எவ்வளோ போடுறீங்களோ அதுக்கு உண்டான ரிசல்ட் நிச்சயமாக உங்களுக்கு வரும். அதே மாதிரி இந்த உலகத்துக்கு நம்ம என்ன கொடுக்குறோமோ அது நம்மளுக்கு திரும்ப வரும். அது என்ன கொடுக்குறோமோ அதுவே. இதை ஞாபகம் வச்சுக்கிட்டோன்னா நம்ம லைஃபு சந்தோஷமாக இருக்கும். யாரை பற்றியும் யோசிக்க வேண்டாம், யாரை பற்றியும் கம்ப்ளைண்ட் பண்ணவும் வேண்டாம். நம்ம சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமாக இருக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.